உங்களோட வாழ்க்கையில் நடக்க முடிந்த மிக கொடுமையான சம்பவம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போது வயது 65 ஆயிடுச்சு. இன்றைக்கி நைட்டு தூங்கும் போது நீங்கள் யோசிக்கிறீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் வேலை செய்யவே முடியல, இருந்தாலும் நாளைக்கு காலையில் நான் எந்திரிச்சு வேலைக்கு போயாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நாளைக்கு வேலைக்கு போகணுன்றது வேலை பிடிச்சதுனால கிடையாது, வேலைக்கு போனால் தான் என் வீட்டில் அடுப்பெரியும் அப்படின்ற ஒரு நிலமைனால. உடம்பு ஒத்துழைக்கலைனாலும் வேலைக்கு போயாகணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது. வேலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நபருக்கெல்லாம் நீங்கள் சலாம் போடணுன்ற ஒரு தேவை ஏற்படுது 65 வயதில். இதை விட கொடுமையான ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாது. இது இன்றைக்கி பல பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. 20 வயதுலேருந்து 60 வயதுக்கு நடுவில் அந்த நபர் பல லட்சங்களை சம்பாதிச்சிருக்கலாம், கோடியை கூட சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாமே காணா போயிருக்கும். நம்மளும் நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம். சம்பாதிக்கிறோம், அதை எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணுறோம், சேமிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. மாத கடைசியில் எப்படா சம்பளம் வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் இப்படி நடக்குது? ஏன்னா நம்மளோட பள்ளிக்கூடத்தில் நமக்கு நிதிசார் கல்வியை சொல்லி கொடுத்ததே கிடையாது. அதனால தான் மிடில் கிளாஸ் ட்ராப்பில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதிலேருந்து வெளியே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? டோனி ராபின்ஸ் ஒரு மிகப்பெரிய லைஃப் கோச். அவர் கிட்டத்தட்ட 50 மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட ஒரு இன்டர்வியூ எடுத்திருக்கிறார். பணக்காரர்கள் அப்படின்னா பில்லியனர்ஸ், மல்டி மில்லியனர்ஸ். அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட பாடத்தை வச்சு மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லித்தராரு. அவருமே அதை செஞ்சும் காட்டியிருக்கார். இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக முழுமையான ஒரு நிதிசார் அறிவை நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் டோனி ராபின்ஸ் எழுதின மணி மாஸ்டர் தி கேம் அப்படின்ற புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் ஹிடன் ஃபீஸோட முக்கியத்துவத்தை சொல்லியிருக்காங்க. அதை இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹிடன் ஃபீஸ் அப்படின்றது பணம் சார் அறிவில் மட்டும் கிடையாது, லைஃப்லேயும் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, வேலையில் எனக்கு நல்ல டேலண்ட் இருந்து, அறிவு இருந்து, ஹார்ட் ஒர்க் பண்ணியும் அங்கே எனக்கு ஹைக் கிடைக்கல, கரியரில் க்ரோத் கிடைக்கல அப்படின்னா அங்கே ஒரு ஹிடன் ஃபீஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நான் நல்லா வேலை பார்த்தோம், அந்த வேலையை கிளைண்ட் கூட, மேனேஜர் கூட ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ண தெரியலன்னா அங்கே என்னோட கரியர்ன்றது க்ரோ ஆக போகிறது கிடையாது. சரி, நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் வீடியோஸ் பார்ப்போம். அப்படி வீடியோஸ்லாம் பார்த்தா இங்கிலீஷ் நாலேஜ் வளருமே தவிர ஃப்ளூவன்சி அப்படின்றது கிடைக்காது. ஃப்ளூவன்சி கிடைக்கணும்னா நீங்கள் பேசி தான் பயிற்சி பண்ணணும். அந்த வகையில் நீங்கள் அன்லிமிட்டடாக பேசி ஆன் டிமாண்டில் இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கவே இருக்காங்க நம்மளோட ஸ்பான்சர் சூப்பர்னோவா ஏஐ. இந்த கோர்ஸில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நான் தப்பாக பேசிட்டா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணம் இந்த கோர்ஸில் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா இது முழுக்க முழுக்க ப்ரைவேட்டான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஃபிக்ஸட் டைமிங் கிடையாது. எந்த டைமில் உங்களுக்கு சூட் ஆகுமோ, உங்களுக்கு எந்த இடத்துல இருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து கற்றுக்கலாம். ஒரு கோர்ஸ்க்காக அலைய வேண்டிய அலைச்சலும் கிடையாது. இதில் ஒரு புக்கோ பிடிஎஃபோ கொடுத்து உங்களை போர் அடிக்க மாட்டாங்க. ஒரு ஏஐ டீச்சர் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பேசி தமிழ் வழியிலேயே தொடர்ந்து உங்களை பேசி பயிற்சி பண்ண வைப்பாங்க. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் பேசி பயிற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆங்கிலம் பேசும் திறன் கட்டாயம் டெவலப் ஆகும். இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கூடவே கோர்ஸில் உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கூடவே ஒரு ஹேபிட் மென்டரும் கிடைப்பாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணி கரியரில் அடுத்த லெவலுக்கு போகணும்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் 75% ஆஃபருக்கான லிங்க் இருக்கு. இப்போவே சூப்பர்னோவாவில் ஜாயின் பண்ணுங்க. ChatGPT, வாட்ஸ்அப், யூடியூப்னு ஆங்கிலத்தை வெறும் வேடிக்கை மட்டும் பார்க்காம ஸ்மார்ட்டாக எஃபெக்டிவாக பேசி இங்கிலீஷை கற்றுக்கோங்க. டோனி ராபின்ஸ் இந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. சின்ன வயதில் ரொம்பவே ஏழ்மையில் தான் அவர் கஷ்டப்பட்டார். நல்ல சாப்பாடு வேணும்னா கூட பண்டிகை நாளில் பக்கத்து வீட்டிலேருந்து சாப்பாடு வரும் அப்படின்னு தான் அவர் காத்துக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறார். அப்படிப்பட்ட சூழலில் இருந்து இன்றைக்கி மிகப்பெரிய பணக்காரராக இருக்கார். அவர் நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. பணம் சார் கவலைகள் உங்களுக்கு இருக்குது, பணம் சார் கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குன்னா உங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற அர்த்தம் கிடையாது. பணம் சார் அறிவு இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். பணம் சார் அறிவை எடுத்துக்காமல் பணத்தை நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் சார் கஷ்டம் அப்படின்றது தீர போகிறதில்ல அப்படின்னும் சொல்கிறார். நீங்கள் கவனித்து பாருங்கள், நிறைய லாட்ரி வின் பண்ணவங்களாக இருக்கட்டும், கிரிக்கெட்டராக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை பெரும் பணக்காரர்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. ஆனால் பெரிய கடன்காரனாக மாறி தவறான முடிவை வாழ்க்கையில் எடுத்ததை எத்தனை தடவை நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப படித்து ஒரு கம்பெனியில் பெரிய பதவிக்கு போன ஒரு நபரை பார்த்துருப்போம். ரிட்டையர் ஆகும்போது கையில் காசு இல்லாமல் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்க முடியாமல் ரிட்டையர் ஆகிறத எத்தனை தடவை பார்த்துருக்கோம். அப்போ உண்மையாக இங்கே பணம் இல்லைன்றது பிரச்சனையா, பணம் சார் அறிவு இல்லைன்றது பிரச்சனையா? பணம் இல்லைன்றது பிரச்சனை தான்.
அதை சம்பாதிக்கிறதுக்கான வழிகள் நமக்கு தெரியும், கண்டும் பிடிச்சிடலாம். ஆனால் பணம் சார் அறிவு இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிக்கலன்னா எவ்வளவு பணம் வந்தாலும் அது லீக் ஆகிட்டே தான் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. பணத்தை இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்களும் அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை பணக்காரன் ஆக்குமானா அது அவ்வளவு பெரிய பணக்காரன் ஆக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்த ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது எதுக்காக நடந்துக்கிட்டு இருக்குது? குழப்பமான இன்வெஸ்டர்ஸ் அவங்களுக்கு தேவை. அவங்களால புரிஞ்சிக்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எப்போ நம்மளை சார்ந்து இருக்காங்களோ அப்போ தான் நமக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸாக இருக்கட்டும், இல்லை நம்மள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணக்கூடிய கன்சல்டேஷன் ஃபீஸாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கும். அப்போது ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரி உங்களை வச்சு பணக்காரன் ஆகுமே தவிர உங்களை பணக்காரனாக பெருசாக ஆக்காது. அப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க, இந்த புத்தகத்தின் மூலமாக என்ன கற்றுக்க போகிறீங்க, இவர் பணக்காரன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் கற்றுக்கிட்டார், என்னெல்லாம் செஞ்சார், ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தர போகிறார். இது ஒரு மோட்டிவேஷனல் புக் கிடையாது. நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும் உங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்லாம் பேச போகிறது கிடையாது. ஃபைனான்ஷியலி நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் புரிஞ்சுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நிதிசார் அறிவை நீங்கள் வளர்த்துக்கணுன்னா முதல்ல உங்களுக்கு தவறாக சொல்லி கொடுக்கப்பட்ட அறிவு எல்லாத்தையும் நீங்கள் விட்டாகணும். உங்கள்கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்காங்க இந்த ஃபைனான்ஷியல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க. பொதுவாக இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போனாலோ, இல்லை ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட நான் பணத்தை சேமிக்கணும், முதலீடு பண்ணணும் அப்படின்ற அட்வைஸை கேட்டாலோ சில அட்வைஸை சொல்லுவாங்க. அதில் ஒரு 9 பொய்கள் இருக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அதற்கப்புறம் பணத்தை எப்படி சரியாக கையாளுறதுன்றதை நீங்கள் கற்றுக்க முடியும். முதல் பொய் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், அந்த பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்போவுமே சரியானது தான் அப்படின்னு சொல்கிறது. மியூச்சுவல் ஃபண்டில் 2 விதமான ஃபண்ட் இருக்குது. ஒன்று பேசிவானது, இன்னொன்று ஆக்டிவானது. இந்த ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் இருப்பார். உங்கள் பணத்தை வாங்கிப்பார், உங்களுக்காக எந்தெந்த பொருளெல்லாம் அவர் இன்வெஸ்ட் பண்ணுன்றதை முடிவெடுப்பார். அதில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் சிந்திச்சு இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அது ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட். பேசிவ்னா என்ன? ஏற்கனவே டிஃபைன் ஆன சில இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சில இடங்களில் முதலீடு பண்ணுறது. அங்கே ஒரு மேனேஜர்லாம் தேவையில்லை. சாதாரண ஒரு நபரை போட்டாலே அவரே பணத்தை எடுத்து அந்த இடத்துல போட போகிறார். உங்களுக்காக அவர் செய்யக்கூடிய வேலை என்னென்னா உங்கள் பணத்தை வாங்கி அதில் போடக்கூடிய ஒரு அக்கௌண்டண்ட்டாக தான் அவர் இருக்க போகிறார். அவர் சிந்திச்சு எதில் போட்டால் லாபம் வரும் அப்படின்னு யோசிக்க போகிறது கிடையாது. இந்த ஆக்டிவ் ஃபண்டை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய லாபம் தர மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் மாடல், இந்த மாடல், அந்த மாடல், நிறைய மாடல் இருக்கும். லாஸ்ட் ஒரு வருஷத்தில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 3 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா 30%, 40% அப்படின்லாம் காட்டுவாங்க. நீங்களும் அதை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ரிட்டர்னை கொடுக்கவே கொடுக்காது. ஏன்னா நம்ம முதலீடு பண்ணுறது அடுத்த 1 வருஷத்துக்கு கிடையாது, 2 வருஷத்துக்கு கிடையாது. நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதை அங்கே வச்சுருக்க போகிறோம். எப்போ தேவையோ அப்போ தான் எடுக்க போகிறோம். அடுத்த 1 வருஷத்தில் என்ன ரிட்டர்ன் வரும்னு நமக்கு தெரியாது. அதை விட ரொம்ப முக்கியமாக 99% நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய ஆக்டிவ் ஃபண்ட் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை தோற்கடிக்கிறதே கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? இண்டெக்ஸ் ஃபண்ட்னா அது ஒரு டைப் ஆஃப் பேசிவ் ஃபண்ட் தான். நம்ம ஒரு நிஃப்டி 50 சொல்கிறோம், சென்செக்ஸ்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் S&P 500 அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு கேட்டால் எப்படி நம்மளால் சொல்ல முடியும்? இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கையும் கணக்கில் எடுத்து அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்த்து நம்மளால் சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது தப்பானதும் கூட. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இன்றைக்கி எப்படி டிராஃபிக் இருந்தது அப்படின்னு கேட்டால் எல்லா தெருவுலையும் போய் பார்த்துட்டு வந்து சென்னையோட டிராஃபிக் இப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்வோம்? முக்கியமான சில வீதிகளுக்கு போய் அங்கே எப்படி டிராஃபிக் இருக்குன்றதை பொறுத்து மற்ற இடத்துலையும் டிராஃபிக் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு அசம்ஷனுக்குள்ளே வருவோம். அது கிட்டத்தட்ட சரியானதாகவும் இருக்கும். இப்படி ஒரு கண்ட்ரியோட ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறது தான் ஒரு இண்டெக்ஸ். எல்லா ஸ்டாக்கையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக சில முக்கியமான ஸ்டாக்கை மட்டும் பார்த்து இந்த மொத்த மார்க்கெட்டும் இப்படி தான் செயல்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் ஏன் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னா, ஒரு நாட்டோட ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லணும்னா ரொம்ப நல்ல கம்பெனி, ரொம்ப ஒரு நிரந்தரமாக இருக்கும்னு நம்பக்கூடிய ஒரு கம்பெனி, பெரிய கம்பெனி, இப்படி நாணயமான கம்பெனியை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அதில் இண்டெக்ஸாக வைக்க முடியும். எல்லா சின்ன கம்பெனியும் அதுக்குள்ளே கொண்டு வர முடியும். அப்போ இந்த இண்டெக்ஸ் கொஞ்சம் நம்பகத்தன்மையோடு இருக்க முடியும். இது அவ்வளவு சீக்கிரம் கீழே போகாது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் பெரிய கம்பெனிஸாக இருக்கும். இப்படிப்பட்ட இண்டெக்ஸ் ஃபண்டை ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் என்றைக்குமே தோற்கடிக்கிறது கிடையாது. அப்படி தோற்கடிக்கிறது மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப காலத்தை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா கட்டாயம் அது தோற்கடிக்கவே போகிறது கிடையாது. அப்போ முதல் போய் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன் வரும், கண்டிப்பாக அது உங்களை பணக்காரன் ஆக்கும்னு சொல்கிறது தான். ரெண்டாவது, இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இல்லை இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அதுக்கு நீங்கள் கட்டக்கூடிய ஒரு ஃபீஸுன்றது ரொம்ப கம்மி தான். 1% இருக்கும், இல்லை 1% விட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. யூஸ்வலாக பேசிவ் ஃபண்டுக்கு போயிட்டீங்க இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே
அங்கே இந்த ஃபீஸ்ன்றது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு ஆக்டிவ் ஃபண்டுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு மேனேஜர் இருக்கார், அப்போ அங்கே ஃபீஸ் தேவைப்படும். அந்த ஃபீஸ் பார்க்குறதுக்கும் ஒரு 1%, சில சமயம் 2% இருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம்னா 10,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், இல்லை 1,00,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், ஒரு 1% இல்லை 2%ன்றது அவ்வளோ பெரிய தொகை இல்லையே, ஸ்டார்டிங்கில் ஒரு தடவை தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையவே கிடையாது. ஃபீஸில் சின்ன ஃபீஸ் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஏன்னா எவ்வளவு ரூபாவை நீங்கள் ஃபீஸாக கட்டுறீங்களோ அதை ஒருவேளை முதலீடு பண்ணியிருந்தா அது மிகப்பெரிய அமௌண்ட்டாக மாறியிருக்கும். அப்போ சின்ன ஃபீஸ் தான், 1% தான், 2% தான் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய பொய். மூணாவது, எங்களோட ரிட்டர்னை பாருங்கள் எவ்வளவு பெருசாக இருக்குது பாருங்கள், 30%, 38% அப்படின்னு ஒரு நபர் சொன்னார்னா அதுவும் பொய் தான். எந்த ஒரு ஆக்டிவ் ஃபண்டாலையும் இவ்வளவு பெரிய ரிட்டர்னை தொடர்ந்து பல வருடத்துக்கு கொடுக்க முடியாது. என்றைக்காவது ஒரு தடவை கொடுத்துருக்கோம், அப்போ மார்க்கெட் ரொம்ப அப்புக்கு போயிருக்கும், ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல் அமைஞ்சிருக்கும், அதனால அன்னைக்கு அந்த ரிட்டர்ன் பெருசாக இருந்திருக்கும். ஆனால் அதை மட்டுமே வச்சுக்கிட்டு அதை மட்டுமே உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் தொடர்ந்து இப்படி தான் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பவே கூடாது. 10 வருடத்துக்கு எடுத்து பாருங்கள், 20 வருடத்துக்கு எடுத்து பாருங்கள், அதோட ரிட்டர்ன் 10% கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எப்போவுமே அதிகம். இண்டெக்ஸ் ஃபண்டை விட கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் எப்போவுமே அதிகம். ஒரு பெரிய ரிட்டர்னை மியூச்சுவல் ஃபண்ட் உங்களுக்கு காட்டினதுன்னா அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது போய், நான் உங்களோட புரோக்கர், நான் உங்களோட ஃபண்ட் மேனேஜர், உங்களோட நண்பன்னா உங்கள் சைட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. எந்த ஒரு புரோக்கரும், எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரும், எந்த ஒரு அட்வைஸரும் உங்கள் சைடில் இருக்க போகிறது கிடையாது. அவங்க எல்லாரும் சம்பளத்துக்காக வேலை பார்க்குறாங்க, லாபம் சம்பாதிக்கிறதுக்காக இருக்காங்க. அப்போ உங்ககிட்டேருந்து பணம் சம்பாதிக்கணுன்றது தான் அவங்களோட நோக்கமே தவிர, அவங்க சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை தியாகம் பண்ணிவிட்டு உங்களை பணக்காரன் ஆக்கணும்னு யாரும் நினைக்க போகிறது கிடையாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களோட அறிவை வளர்த்துக்கணுமே தவிர எப்போவுமே இன்னொரு நபரோட அட்வைஸ்க்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்த போய், உங்களோட பிஎஃப்க்கு மொத்த கான்ட்ரிபியூஷனையும் கொடுக்க ஆரம்பிங்க. இபிஎஃப்ஓ இல்லை பிபிஎஃப்ஓ, அதில் தொடர்ந்து பணத்தை போட்டுக்கிட்டே வாங்க. அது மட்டுமே போகிறோம். நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப பெரிய தொகை உங்களுக்கு கிடச்சிடும். பிஎஃப்பில் ஃபுல்லாக பணத்தை போட்டுட்டு எவ்வளவு போட முடியுமோ லிமிட்டை ஃபுல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு நபர் சொன்னால் அது மிகப்பெரிய போய். பிஎஃப் ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பே கிடையாது. ஆனால் அது போதுமானதாக இருக்க போகிறது கிடையாது. இன்றைக்கி யோசித்து பார்த்தா பிஎஃப்பில் தொடர்ந்து நான் இன்வெஸ்ட் பண்ணால் நான் ரிட்டையர் ஆகிறப்ப 3 கோடி கிடைக்கும், 3.5 கோடி கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் அன்றைக்கி அது போதுமானதாக இருக்க போகிறது கிடையாது. பண வீக்கம் அடைஞ்சிருக்கும், நம்மளோட லைஃப் ஸ்டைலும் மாறி இருக்கும், நம்மளோட தேவைகள் அதிகரிச்சிருக்கும், கடமைகள் அதிகரிச்சிருக்கும். அப்போது அது போதுமானதாக இருக்க போகிறதில்ல, அதுவும் கஷ்டமான ஒரு நிலைமையில தான் நம்மளை வச்சுருக்கோம். அடுத்த பொய் என்னென்னா, பணத்தை ஒரு இடத்துல முதலீடு பண்ணிவிட்டு அதை மறந்துடுங்க. ஒரு இடத்துல முதலீடு பண்ணிட்டீங்கன்னா அங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியக்கூடாது, அதை நீங்கள் திரும்ப எடுத்து பார்க்கக்கூடாது. எப்போ தேவையோ ஒரு 30 வருஷம் கழித்து எடுத்து பாருங்கள், பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு வேணால் பொருந்தி போகலாம். அங்கே கூட நீங்கள் அப்பப்போ எடுத்து அதை பார்க்கணுன்ற தேவை இருக்குது. அப்பப்போனா ஒவ்வொரு நாளும் கிடையாது, ஒரு குறுகிய காலத்துக்கு நீங்கள் அதை ரிவ்யூ பண்ணணும் தான். ஆனால் முக்கியமாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அங்கே பணத்தை விட்டுட்டு மறந்தீங்கன்னா திரும்பி போகிறப்ப அவ்வளோ பணம் அங்கே இருக்க போகிறது கிடையாது. வளர்ந்துருக்கும், ஆனால் எத்தனை பர்சன்ட்டில் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்காது. உங்கள்கிட்டேருந்து எவ்வளவு ஃபீஸ் எடுக்க முடியுமோ அதை எடுத்துருப்பாங்க. அடுத்த போய், இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான், இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் இருக்கிறதுலேயே சூப்பரான விஷயம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்களை அது ஏமாற்றவே ஏமாற்றாது, அது சரியான முதலீடு அப்படின்னு நான் சொன்னது தான் அடுத்த போய். இந்த உலகத்தில் சரியான முதலீடு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாத்துலேயும் இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு சாதாரண விஷயம், எவ்வளவு எளிமையான விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு அது புரியல அப்படின்னா அங்கே ரிஸ்க்குன்றது இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டில் ரிஸ்க் கிடையாது அப்படின்னு யாராவது சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது. இண்டெக்ஸ் ஃபண்டில் ரிஸ்க் எவ்வளவு இருக்குது, ஏன் ரிஸ்க் இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்றத புரிஞ்சிக்காமல் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா எவ்வளவு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதில் ரிஸ்க் இருக்க தான் செய்யுது. அடுத்த போய் இந்த ரிஸ்க்கை பற்றி தான். பெரிய லாபம் சம்பாதிக்கணுன்னா பெரிய ரிஸ்க் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய பொய். நீங்கள் பெரிய லாபத்தை சம்பாதிக்கணுன்னா அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. சொல்லப்போனால் பெரிய ரிஸ்க்கை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா பெரிய லாபம் கிடைக்க போகிறது கிடையாது. ரிஸ்க்கை குறைச்சிக்கிட்டு சேஃபான இடத்துல நீண்ட காலத்துக்கு முதலீடு பண்ணிங்கன்னா பெரிய லாபம் கிடைக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் வேணால் கை கொடுக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் எடுக்க போகிற ரிஸ்க்லாம் உங்களோட பணத்தில் உங்களுக்கு தோல்வியை கொடுக்கலாம், லாஸை கொடுக்கலாம். அப்போ பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்ற மனநிலையிலேருந்து வெளியே வந்து சின்ன ரிஸ்க் எடுத்தால் போகிறோம், எனக்கு புரிஞ்ச ரிஸ்க் எடுத்தால் போகிறோம்,
அதில் சேஃபாக நீண்ட காலத்துக்கு நான் இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. கடைசி பொய் என்னென்னா, ஃபைனான்ஷியலி இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் இருக்கணும்னா நிறைய ஃபைனான்ஷியல் நியூஸை பார்க்கணும். நிதிசார் செய்திகளை பார்த்தா நிதிசார் புத்திசாலித்தனம் உங்களுக்கு கிடைக்கும்னு யாராவது சொன்னால் அதை நம்பவே நம்பாதீங்க. செய்திக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் தொடர்பு கிடையாது. சொல்லப்போனால் ரெண்டும் எதிரெதிர் சொற்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல் நியூஸை தேவையில்லாமல் அதிகமாக பார்க்காதீங்க. பொதுவாக ஃபைனான்ஷியல் நியூஸில் என்ன வருது அப்படின்னு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பார்த்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல செய்திகள் நிறையா வராது. இருக்கிறதுலே மோசமான செய்திகளை அதிகமாக சொன்னால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. இங்கே ஒரு நபர் இருக்காரு, இன்னொரு நபர் இங்கே இருக்கிறார். ஒரு நபர் பாசிட்டிவான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு நபர் இருக்கிறதுலே நெகட்டிவான விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கார். ரெண்டு பேரில் யாருக்கு அதிகமான வியூவர்ஸ் கிடைப்பாங்க? கண்டிப்பாக நெகட்டிவாக பேசுகிறவங்களுக்கு தான். அப்போ ஃபைனான்ஷியல் நியூஸை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களை பயமுறுத்துவாங்க, இல்லை பேராசையை காட்டுவாங்க. இது ரெண்டுமே ஒரு முதலீடுன்ற இடத்துல ரொம்ப ஆபத்தான விஷயம். நியூஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துட்டு பேசிக்கில் ஸ்ட்ராங்காக இருங்க. இப்போ ரெண்டு பேரை பற்றி யோசிச்சு பாருங்கள். முதல் நபர் வாழ்க்கையில் நிதிசார் சுதந்திரம் வேணும் அப்படின்னு கடுமையாக வேலை பார்க்குறாரு. ரொம்ப கஞ்சத்தனத்தோடு இருக்கார். பணத்தை மொத்தமாக முதலீடு பண்ணிக்கிட்டே வராரு. ஒரு வெறிகொண்ட நபர் மாதிரி செயல்படுறார். ரெண்டாவது நபர் இருக்கார். அவருக்கும் நிதிசார் சுதந்திரம் தேவைப்படுது. அவரும் முதலீடு பண்ணுறார். ஆனால் அவருக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. நான் நிதிசார் சுதந்திரத்தை அடையணும்னா எனக்கு எவ்வளோ ரூபாய் தேவை அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒரு 48 வயசாகுது ரெண்டு பேருக்குமே. இந்த ரெண்டாவது நபர் ரிட்டையரே ஆகிட்டார். முதல் நபர் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் நிதிசார் சுதந்திரத்தை அடையணும், அதுக்காக கடுமையாக உழைக்க போகிறேன்னு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார். இங்கே கவனித்து பார்த்தா ரெண்டாவது நபரை விட முதல் நபர்கிட்ட நிறைய பணம் சேர்ந்துருச்சு. இருந்தாலும் நிதிசார் சுதந்திரம் வேணும்னு ஓடிக்கிட்டு இருக்கார். ரெண்டாவது நபர் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கே வந்துட்டார். அப்போ இங்கே என்ன பிரச்சனை? நம்ம எல்லாருக்குமே நிதிசார் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிடில் கிளாஸ் ட்ராப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எவ்வளவு ரூபாய் இருந்தால் எனக்கு சுதந்திரம் கிடைச்சதா அர்த்தம் அப்படின்றது நமக்கு தெரியாமல் இருக்குது. டோனி ராபின்ஸ் லட்சக்கணக்கான பேருக்கு கோச் பண்ணியிருக்காரு. அங்கே கிட்டத்தட்ட எல்லார்கிட்டையுமே இந்த கேள்வியை கேட்பாராம், உங்களுக்கு நிதிசார் சுதந்திரம் வேணுமா அப்படின்னு கேட்டால் எல்லாருமே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனால் எவ்வளவு ரூபாய் இருந்தால் அந்த நிதிசார் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டால் யார்கிட்டையுமே பதில் இருக்கிறது இல்லையா. அப்போது நிதிசார் அறிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் எந்த வேலைக்கும் போகாமல் வருஷம் எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைச்சா நான் சுதந்திரமானவன் அப்படின்னு சொல்லுவேன்ற பதில் நமக்கு தேவை. நம்ம பல பேர் இந்த பதிலை யோசிக்கிறதே கிடையாது, சொல்ல தயங்குறோம். அதுக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ரீசன் இருக்குது. முதல் ரீசன் என்னென்னா, எவ்வளவு ரூபாய் இருந்தால் என் வாழ்க்கையில் போகிறோம் அப்படின்னு நம்ம கணக்கிடுறதுக்கே பயப்படுறோம். ஏன்னா அது ரொம்ப பெரிய தொகையாக வந்துருமோ, 10 கோடி 20 கோடி வந்துருமோ, அதெல்லாம் நம்மளால் அடைய முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு பயம். ரெண்டாவது, எந்த தொகை வந்தாலும் நம்ம அதை அடைய போகிறதில்ல, என்ன தொகைன்னே யோசிக்காமல் இருந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய இன்னொரு பயம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. நிதிசார் சுதந்திரம்னா அது ஒரே ஒரு லெவலில் நடக்காது. 5 லெவல் இருக்குது. இந்த 5 லெவலுக்கும் வேறு வேறு தொகை நமக்கு தேவை. முதல் லெவல் என்னென்னா ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி, ஒரு நிதிசார் பாதுகாப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுனா என்ன? நான் வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அடிப்படை என்ன? நான் ஒரு ரெண்ட் கட்டுறேன், குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன், டிரான்ஸ்போர்ட்டை கொஞ்சமாக பயன்படுத்துகிறேன், சாப்பாடு சாப்பிட்றேன், ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறேன். இதெல்லாம் ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்துக்கு ஒரு வருடத்துக்கு எனக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றது தான் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி. அந்த பணம் நான் எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு கிடச்சிதுன்னா நான் ஃபைனான்ஷியலி செக்யூர்டாக இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது, ஃபைனான்ஷியல் வைட்டாலிட்டி. இது என்ன? எனக்கு அடிப்படையாக எவ்வளவு தேவை, அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பணத்தை நான் ஆட் பண்ண போகிறேன். நான் சொகுசாக வாழ்கிறதுக்கு, அதாவது இப்போ என்னோடய லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்கும். நான் வந்து சினிமாவுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போவேன், ஒரு தடவை நான் வந்து ஹோட்டலுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை போவேன். அதாவது என்னோடய அடிப்படையை தாண்டி ஒரு சில விஷயங்களை நான் எனக்காக செஞ்சுக்கிறேன். அந்த லைஃப் ஸ்டைலுக்கு எவ்வளோ ரூபாய் தேவை, அதில் பாதி. இப்போ எனக்கு லைஃப் ஸ்டைலை அடையிறதுக்கு ஒரு 6 லட்ச ரூபா வருஷத்துக்கு தேவைப்படுதுன்னா அதில் பாதி ஒரு 3 லட்ச ரூபா. ஏற்கனவே எனக்கு எவ்வளோ தேவையோ அது கூட இதை ஆட் பண்ணி அந்த தொகை எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எனக்கு வந்ததுன்னா நான் ஃபைனான்ஷியல் வைட்டாலிட்டியை அடைஞ்சிட்டேன். அடுத்தது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன? இப்போ நான் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை, எந்த லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அந்த லைஃப் ஸ்டைல், இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு வருடம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு ரூபாவும் எந்த ஒரு வேலையும் செய்யாமல் எனக்கு கிடச்சிதுன்னா நான் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்ட்டை அடைஞ்சிட்டேன். அடுத்த நிலை தான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா என்ன? இப்போ நான் எந்த லைஃப் ஸ்டைல் வாழ்கிறேன் அப்படின்றதுக்கு மட்டும் இல்லை, நான் கனவு காணக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல். ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் ட்ரிப் போகணும், ஒரு 2 தடவை லோக்கல் ட்ரிப் போகணும், இப்படிலாம் நான் கனவு கண்டுக்கிட்டு இருக்கேன். அந்த கனவை சாத்தியமாக்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அவ்வளவு பணமும் எந்த வேலையும் செய்யாமல் எனக்கு கிடச்சிதுன்னா நான் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அடைஞ்சிட்டேன், நிதிசார் சுதந்திரத்தை அடைஞ்சிட்டேன். 5வது நிலை ஒன்று இருக்குது, அதுதான் அப்சல்யூட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். அதாவது நான் வேலைக்கே போக தேவையில்லை,
நான் பணத்தை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. என் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் நான் வாங்கிக்க முடியும், எதை வேணாலும் நான் அடைஞ்சிக்க முடியும். பணம்னு ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேன், நான் எந்த வேலைக்கும் போகிறதில்லைன்ற ஒரு நிலையை அடைஞ்சா அது அப்சல்யூட் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம். இந்த நிலையை எல்லாரும் அடையிறது கிடையாது, ரொம்பவே கம்மியான பேர் தான் அடைகிறாங்க. எல்லாரும் அடைய வேண்டிய தேவையும் இல்லை, இதை அடையாமல் இருக்கிறது நல்லதும் கூட. அப்போ இதை பற்றி நம்ம யோசிக்க தேவையில்லை, ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போது இந்த 4 நிலை நான் சொன்னேன், செக்யூரிட்டி, வைட்டாலிட்டி, இண்டிபெண்டன்ஸ், ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னேன். இந்த 4 நிலைக்கும் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் தேவைன்றதை எழுதுங்க, வருடத்துக்கு எவ்வளோ ரூபான்னு எழுதுங்க. பேசிக் நீடை நான் வச்சுக்கணும் அப்படின்னா மேபி எனக்கு ஒரு 6 லட்சம் தேவைப்படலாம். அதுலேருந்து கொஞ்சம் வைட்டாலிட்டி, ஒரு பாதி லைஃப் ஸ்டைலை வச்சுக்கிறதுக்கு ஒரு 9 லட்சம் மொத்தமாக தேவைப்படலாம். இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ஒரு 12 லட்சம் தேவைப்படலாம் வருஷத்துக்கு. இல்லை ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு 20-25 லட்சம் தேவைப்படலாம். இந்த நம்பர் என்ன அப்படின்றத எழுதுங்க. இப்போது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமோ இல்லை இந்த செக்யூரிட்டியோ வைட்டாலிட்டியோ எப்போ உங்களுக்கு கிடைக்கும்னா, இப்போ வருடத்துக்கு என்ன தொகை சொன்னீங்களோ அதை 0.04ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். 0.04ஆல் டிவைட் பண்ண போகிறீங்க. டிவைட் பண்ணால் ஒரு தொகை வரும். உதாரணத்துக்கு 6 லட்சம் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதை 0.04ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய் வரும். அப்போ 1.5 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி அடைஞ்சிட்டிங்க. வருடம் வேலையே செய்யாமல் 6 லட்சத்தை உங்களால் எடுத்துக்க முடியும். சிம்பிளாக சொல்லணுன்னா எவ்வளோ ரூபாய் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதிலிருந்து வருடம் 4% நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்கள் பணம் தீரப்போகிறதே கிடையாது. என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது, முதலீடு பண்ணிவிட்டு அதுலேருந்து 4% வருடம் நான் வித்ட்ரா பண்ணேன்னா என்னோட முதல் அப்படின்றது குறைய போகிறதே கிடையாது. சிம்பிளாக புரியணும்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே நமக்கு 7% ரிட்டர்ன் கிடைக்கும். வருடம் 7% ரிட்டர்ன் கிடைக்க போகுது. 4% தான் நான் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா மீதி 3% அதை திரும்ப இன்வெஸ்ட் ஆகும், அது காம்பவுண்ட் ஆகும், வட்டிக்கு வட்டின்றது கிடைக்க போகுது. அப்போது வெறும் 4% நான் வித்ட்ரா அப்படின்னா எனக்கு அந்த முதல் குறைய போகிறதில்ல, வளர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. இன்ஃப்ளேஷனையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவே அங்கே முடியும். இந்த 4% ரூலை தான் ஃபயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் வருடத்துக்கு தேவைன்றதை கண்டுபிடிங்க. அது எதோட 4% அப்படின்றத கண்டுபிடிங்க. சிம்பிளாக 0.04ஆல் டிவைட் பண்ணுங்கள். அந்த தொகை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த தொகை என்ன அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த தொகையை அடையிறது தான் உங்களோட குறிக்கோளாக இருக்கணும். அந்த தொகை தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் அந்த தொகையை அடைஞ்சால் கூட அடையலைன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இப்போ இதை ஃபாஸ்ட்டாக அடையிறதுக்கு என்ன செய்யலாம்? 3 சிம்பிளான விஷயந்தான். 1, அதிகமாக சேமிக்கணும். 1%, 2% அதிகமாக சேமிக்க முடிஞ்சாலும் அது குட்டு. 2வது, அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றத பார்க்கணும். 3வது, இந்த தொகையை கம்மியாக வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், என்னோட தேவைகளை எப்படி குறைச்சிக்கலாம் அப்படின்றத பார்க்குறதும் செய்யலாம். பணத்தை மேனேஜ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கம்பெனி கூடலாம் இந்த ஆத்தர் ஒர்க் பண்ணியிருக்கார். அவங்களோட டேட்டாவெல்லாம் படித்தும் பார்த்துருக்கார். நம்மளை பணக்காரனை ஆக்க போகிற ஒரு விஷயம் இருக்குது. என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்ற கேள்வி நம்மளை பெரிய பணக்காரன் ஆக்க போகிறது கிடையாது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. 90% நேரத்தில் நம்மளை நீண்ட காலத்தில் பணக்காரன் ஆக்க போகிறது இந்த விஷயந்தான். அதுதான் அசட் அலோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பன்முகப்படுத்துறது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளோட முதலீடை பல இடத்துல போடும்போது நம்ம கண்டிப்பாக நீண்ட காலத்தில் பணக்காரனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நிறைய ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள். நம்மள்ட்ட கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்மள்ட்ட நிறைய பாத்திரங்களும் இருக்குது. ஒன்று மண்ணால் ஆனது, ஒன்று கண்ணாடியால் ஆனது, ஒன்று ஒரு சில்வரால் ஆனது. இதில் ஒன்று உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று உடைய போகிறதே கிடையாது. இப்போ நம்ம தண்ணியை எல்லா இடத்துலையும் ஊற்றி வச்சுருந்தோம்னா ஒன்று உடஞ்சாலும் இன்னொன்றுத்தில் தண்ணி நமக்கு இருக்கும். தாகம் எடுக்கிறப்ப அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தான் அசட் அலோகேஷன் அப்படின்றது நடக்க போகுது. நமக்கு 3 பக்கெட் தேவை. நம்மளோட அலோகேஷனில் 3 முக்கியமான பக்கெட் கட்டாயம் இருந்தாகணும். முதல் பக்கெட் செக்யூரிட்டி பக்கெட். இதோட பர்பஸ் என்னென்னா, நம்மளோட முதல்ல ஒரு இடத்துல போட போகிறோம். முதல் அப்படியே தான் இருக்க போகுது. சின்ன வளர்ச்சி அடையலாம், ஆனால் அது குறைஞ்சிடவே கூடாது அப்படின்ற இடம் தான் செக்யூரிட்டி பக்கெட். சிம்பிளாக சொல்லணுன்னா, இரவு நிம்மதியாக நம்மளை தூங்க வைக்க போகிற பக்கெட் தான் இந்த செக்யூரிட்டி பக்கெட். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை பாண்ட்ஸாக இருக்கலாம், லிக்விட் ஃபண்டாக இருக்கலாம். எந்த இடத்துல ஒரு உத்தரவாதமான ரிட்டர்ன் கிடைக்குதோ, எந்த இடத்துல முதலுக்கு பிரச்சனையே வராதுன்ற ஒரு ப்ராமிஸ் நமக்கு கிடைக்குதோ அதுதான் செக்யூரிட்டி பக்கெட். இதில் நிறைய பணத்தை நீங்கள் போட்டு வைக்கணும். இந்த பணம் இருக்கும்போது தான் உங்களோட முதலீடு இருக்கக்கூடிய பக்கெட் மேலே கீழே போனாலும் பிரச்சனையே இல்லை. நம்ம லைஃப்பை ஓட்டுறதுக்கு பணம்ன்றது தனியாக இருக்குது, நம்ம ரொம்ப பேனிக் ஆக வேணாம் அப்படின்ற எண்ணம் வரும்.
ரெண்டாவது பக்கெட் growth பக்கெட். இதில் போடக்கூடிய பணம் கட்டாயம் வளர்ந்தே ஆகணும். வளர்ச்சிக்காக தான் இதில் நம்ம பணம் போடுறோம். ஒரு ஸ்டாக் வாங்குகிறோம், கோல்டு வாங்குகிறோம், ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது எல்லாமே இந்த growth பக்கெட். இந்த growth பக்கெட்டில் போடக்கூடிய பணம் மேலே கீழே போகும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்கணும். சில வருடத்தில் அது 50% கீழே போகலாம். ஒரு 10 லட்ச ரூபாய் முதலீடு பண்ணியிருப்பீங்க, ஏதாவது ஒரு வருடம் எடுத்து பார்த்தா 10 லட்சம்ன்றது 5 லட்சமாக மாறி இருக்கும். இதை முன்கூட்டியே புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ரொம்ப பயப்படக்கூடாது, பயந்து அதை விற்கக்கூடாதுன்ற முடிவில் இருக்கணும். மூணாவது பக்கெட் தான் ட்ரீம் பக்கெட். இதில் பணம் இருக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. ஆனால் எப்போ நமக்கு ஏதாவது ஒரு கனவு இருக்கோ அதற்கு சேமிக்கிறதுக்காக இந்த பக்கெட்டை பயன்படுத்திக்கணும். ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணுன்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு ஒரு தொகை தேவைப்படுதுன்னா கொஞ்சம் பணத்தை இதில் முதலீடு பண்ணிக்கிட்டே வரணும். எப்போ அந்த தொகையை நம்ம அடைகிறோமோ அந்த செயலை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு வீடு வாங்க போகிறோம், இல்லை ஒரு கார் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி செலவுகளுக்கு இந்த பக்கெட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். முக்கியமாக ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு வீடு வாங்குறதுலாம் வேறு, அசட்டாக இல்லாத ஏதாவது ஒரு செலவு பண்ண போகிறோம்னா கண்டிப்பாக இந்த ட்ரீம் பக்கெட்டில் பணத்தை போட்டு சேமித்து தான் அதை நம்ம வாங்கணும். முக்கியமாக இங்கே 2 பக்கெட் இருக்குது. ட்ரீம் பக்கெட் நமக்கு இருக்கலாம், இல்லாமல் போகலாம். 2 பக்கெட் இருக்குது. ஒன்று நம்மளோட growth பக்கெட், இன்னொன்று நம்மளோட சேவிங் பக்கெட். இந்த 2 பக்கெட்டில் எவ்வளவு பணத்தை போடணும், இதில் எவ்வளவு பணத்தை போடணும்னு நேரடியாக சொல்ல முடியாது. அதுக்கு நிறைய ஃபேக்டர் அப்படின்றது இருக்குது. உங்களுக்கு பணம் எவ்வளோ நாளில் தேவைப்படுது, மேபி ஒரு 2 வருஷத்தில் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா அந்த பணத்தை growth பக்கெட்டில் போடக்கூடாது. அதை நீங்கள் செக்யூரிட்டி பக்கெட்டில் போடணும். உங்களுக்கு இப்போ எவ்வளோ வயசாயிருக்கு, வயசு ரொம்ப ஆயிடுச்சு, ஒரு 55-60 வயசு ஆக போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் சம்பாதிக்கிறது குறைய போகுது. அப்போ growth பக்கெட்டில் பணத்தை போட்டு வைக்கக்கூடாது. ஏன்னா அதில் போட்டு வச்சிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் போகிறப்ப உங்களால் எடுக்க முடியாமல் போகலாம். அப்போ செக்யூரிட்டி பக்கெட்டில் அதிகமாக போடணும். இப்படி நிறைய ஃபேக்டர் இருக்குது. ஆனால் ஒரு சிம்பிளான ஃபேக்டர் நம்மளோட வயசு தான். இப்போ உங்களுக்கு எவ்வளவு வயசு, ஒரு 30 வயது ஆகுதுன்னா 100லேருந்து 30 கழிச்சிருங்க. 70% நீங்கள் எவ்வளவு பணத்தை சேமிக்கிறீங்களோ 70% growth பக்கெட்டில் போடுங்க. 30% செக்யூரிட்டி பக்கெட்டில் போட்டுக்கிட்டே வாங்க. எவ்வளவு ரூபாய் சேமித்தாலும் இந்த சதவீதம் மாறவே கூடாது. இங்கே இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை உங்களோட 2 பக்கெட்டையும் எடுத்து பாருங்கள். 2 பக்கெட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்கும் அந்த வருட ரிட்டர்னால. இப்போ growth பக்கெட் ஒரு 90% வளர்ந்துருச்சு அப்படின்னா ஒரு வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், இல்லை கோல்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், உங்களோட ரியல் எஸ்டேட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். அப்படி பெர்ஃபார்ம் பண்ணதுனால உங்களோட growth பக்கெட் ரொம்பவே வளர்ந்துருந்ததுன்னா அதை திரும்ப நீங்கள் சமநிலைப்படுத்த போகிறீங்க. growthல ஒரு 60, செக்யூரிட்டியில் ஒரு 40 அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தீங்கன்னா இப்போ growth வளர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பணத்தை எடுத்து செக்யூரிட்டியில் போட போகிறீங்க. ஒருவேளை growth பக்கெட் கீழே போயிருக்கு, மார்க்கெட்லாம் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா அப்போ செக்யூரிட்டி பக்கெட் நல்லா இருக்கும், growth பக்கெட் கீழே போயிருக்கும். அப்போ இதிலேருந்து பணத்தை எடுத்து அதில் போட போகிறீங்க. இந்த ஷஃப்லிங்கை வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பண்ண போகிறீங்க. இப்படி பண்ணால் என்ன நடக்கும், எப்போல்லாம் மார்க்கெட் அப் போகுதோ அப்போல்லாம் நீங்கள் விற்றுருப்பீங்க, எப்போல்லாம் அது கீழே போகுதோ அப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி வாங்கியிருப்பீங்க. இந்த ஒரே ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணாலே போகிறோம், உங்களோட முதலீடு உங்களை நீண்ட காலத்தில் பெரிய பணக்காரனாக ஆக்கும். டோனி ராபின்ஸ் ஒரு கேள்வியை கேட்குறார். நீங்கள் ஏதோ ஒரு முதலீடு பண்ண போகிறீங்க, பணத்தை ஒரு இடத்துல தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வர போகிறீங்க. அந்த முதலீடுக்கு வெறும் அப் சைடு மட்டும்தான் இருக்குது, லோ சைடு கிடையவே கிடையாது. அந்த முதலீடு கீழே போகவே போகாது, மேலே மட்டும்தான் போகும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? நிறைய பேர் இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்று வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போடணும் பணத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 4 சிம்பிளான விஷயத்தை கற்றுக்க சொல்கிறார். இந்த 4 ரூலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ எப்போவுமே மேலே மட்டும்தான் போகும், கீழே போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதான். இதை தான் தி கோர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு, தி கோர் 4 ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறார். இந்த 4 விதிகளை கட்டாயம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல் விதி என்ன? முதல் விதியை வாரன் பஃபெட் சொல்லி கொடுத்துருக்கார். அவர் 2 ரூல்ஸை சொல்கிறார். முதல் ரூல் என்னென்னா, பணத்தை என்றைக்குமே நீங்கள் இழக்கக்கூடாது அப்படின்றது தான் முதல் ரூல். 2வது ரூல் என்ன? முதல் ரூலை எப்போவுமே மறந்துடக்கூடாது அப்படின்றது தான். அப்போ முதல் ரூல், இந்த 4 ரூலில் முதல் ரூல் என்னென்னா, பணத்தை என்றைக்குமே நீங்கள் இழக்கக்கூடாது. யார் பணத்தை வேணும்னே இழக்க போகிறாங்க? யாருமே பணத்தை இழக்கணும்னு நினைக்க போகிறதில்ல, என்னோட முதல் போகணும்னு நினைக்க போகிறதில்ல. அப்போது இந்த ரூல் ஏன் முக்கியம்? ஏன்னா நம்ம முதலீடு பண்ணுறப்போ முதல் அங்கே போயிடக்கூடாதுன்றத முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கான உத்தரவாதம் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். டவுன் சைடே இருக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது, ஆனால் ஒரு நீண்ட காலத்தில் அதுக்கு டவுன் சைடு இருக்கக்கூடாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். 2 பேரை எடுத்துக்கோங்க. முதல் நபர் தொடர்ந்து முதலீடு பண்ணிகிட்டே வர்றார், 4 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுறாரு. முதல் 3 வருஷத்துக்கு ஒவ்வொரு வருடமும் 20% ரிட்டர்ன் கிடைக்குது. 4வது வருஷத்தில் 60% அந்த அவரோட போர்ட்ஃபோலியோ கீழே போகுது. 2வது நபருக்கு வருடம் ஒரு 10% ரிட்டர்ன் தான் கிடைக்குது. யார்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும்? 2வது நபர்கிட்ட தான். ரிட்டர்ன் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு பேராசைப்படக்கூடாது. கம்மியான ரிட்டர்னாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட முதலுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்ற மனநிலையை வளர்த்துக்கணும். அதுதான் முதல் ரூல். 2வது ரூல் என்னென்னா, ரிஸ்க்கே எடுக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடாது, அசிமெட்ரிக் ரிஸ்க் எடுக்கணும்.
அசிமெட்ரிக் ரிஸ்க்னா என்ன? டவுன் சைடு கம்மியாகவும் அப் சைடு அதிகமாகவும் இருக்கணும். நான் 100 ரூபாய் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100 ரூபாய் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அந்த இடத்துல நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னு முதலீடு பண்ணக்கூடாது. நான் இழக்கிறதுக்கு 100 ரூபாய் இழக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் எனக்கு 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அங்கே தான் முதலீடு பண்ணணும். டவுன் சைடு கம்மியாகவும் அப் சைடு அதிகமாக இருக்கக்கூடிய முதலீடை தான் எப்பவும் தேர்ந்தெடுக்கணும். 3வது, டேக்ஸை எஃபிஷியண்ட்டாக கையாள தெரியணும். டேக்ஸ் அவாய்டன்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது, டேக்ஸ் எவேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எவேஷன்னா நான் கட்ட வேண்டிய டேக்ஸை கட்டலை, என்னோட சம்பாத்தியத்தை நான் மறைக்கிறேன் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை, அது தப்பான செயல், அதை இவர் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் டேக்ஸை உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். அவாய்ட் பண்ணுறதுனா என்ன? உங்களோட ஃபைனான்ஸை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறது மூலமாக நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் அப்படின்றத குறைச்சிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களோட டேக்ஸை நீங்கள் குறைச்சிக்கலாம். உங்களோட டேக்ஸை எப்படி அலோகேட் பண்ணணும், எப்படி அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கணும். டேக்ஸை கம்மியாக கட்ட கற்றுக்கணும். இல்லைனா டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட ஸ்டாக்கை விற்க போகிறீங்க, விற்று அதுலேருந்து பணத்தை எடுக்க போகிறீங்க, ஒவ்வொரு வருடமும் கொஞ்சம் தொகை எடுக்க போகிறீங்க. இப்போ எந்த ஸ்டாக்கை விற்பீங்க? எந்த ஸ்டாக் நிறைய லாபம் கொடுத்துருக்கோ அதை தான் விற்கணும் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். ஆனால் எப்போவுமே எந்த ஸ்டாக் லாபம் கொடுத்துருக்கு நஷ்டம் கொடுத்துருக்குன்னு பார்த்து விற்கக்கூடாது. எது நல்ல ஸ்டாக், எது மோசமான ஸ்டாக் அப்படின்ற கேள்வியை தான் கேட்கணும். நல்ல ஸ்டாக்ஸை வச்சுக்கணும், மோசமான ஸ்டாக்கை தான் விற்கணும். அப்படி பார்த்தா பல நேரத்தில் இப்போ எது லாஸில் இருக்கோ அதுதான் மோசமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அப்போ அதை விற்கணும். அதை தாண்டி ஒரு ஸ்டாக்கை விற்கிறது மூலமாக எவ்வளவு லாபத்தை நீங்கள் அடைகிறீங்களோ அதுக்கு தான் டேக்ஸ் கட்டணும். அப்போது எப்போவுமே பாசிட்டிவில் இருக்கிற ஸ்டாக்கை விற்றீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு நிறைய லாபம் கிடச்சிருக்கும். ஆனால் லாஸ் ஆன ஸ்டாக்கையும் சேர்த்து விற்கும் போது லாபத்தோட அளவை நீங்கள் குறைச்சிக்க முடியும், கணக்கில் டேக்ஸ் கம்மியாக வரும். இருக்கிறதுலையே ஒரு நல்ல டேக்ஸ் சேவிங் மெத்தட் என்னென்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங். எப்போவுமே ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணி விற்றீங்கன்னா டேக்ஸ் அதிகமாக இருக்கும், லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணிங்கன்னா டேக்ஸ் கம்மியாக இருக்கும். 4வது ரூல் என்னென்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி டைவர்சிஃபை பண்ணணும். எது எதுலலாம் டைவர்சிஃபை பண்ண போகிறீங்க? கிளாஸில், டைமில், ஜியாகிரஃபியில். கிளாஸ்னால் என்ன? ஒரே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்கள், கோல்டில் பண்ணுங்கள், ரியல் எஸ்டேட்டில் பண்ணுங்கள். இப்படி விதவிதமான கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். டைம்னா என்ன? ஒரே ஒரு காலத்துக்கு பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒன்று லாங் டேர்முக்காக இருக்கணும், ஒன்று ஷார்ட் டேர்முக்காக இருக்கணும், ஒன்று மிட் டேர்முக்காக இருக்கணும். எப்போவுமே லாங் டேர்முக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது, எல்லாத்தையுமே ஷார்ட் டேர்மில் நிறைய லாபம் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஜியாகிரஃபினா ஒரே ஒரு நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, உங்களால் முடிஞ்சால் வேறு நாட்டில் இருக்கக்கூடிய எக்கனாமிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அமெரிக்கன் ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கலாம், ஜாப்பனீஸ் ஸ்டாக்ஸை வாங்கலாம். இப்படி வேறு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலீடும் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அதை பண்ணுறதும் நல்ல டைவர்சிஃபிகேஷன். அப்போ 4 ரூல் என்ன? முதல் ரூல், பணத்தை இழக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நிறைய லாபம் கிடைக்கணும்னு ஆசைப்படுறத விட பணத்தை இழக்காமல் கம்மியான லாபம் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2வது, ரிஸ்க் எடுக்கும் போது அசிமெட்ரிக் ரிஸ்க் எடுக்கணும். லாஸ் கம்மியாக இருக்கணும், லாபம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கணும். 3வது, டேக்ஸை மேனேஜ் பண்ண தெரியணும். நல்ல அக்கௌண்டிங் பண்ணுறது மூலமாக டேக்ஸை கம்மியாக கட்டுறது எப்படின்றத கற்றுக்கணும். அக்கௌண்டிங் நாலேஜை வளர்த்துக்கணும், இல்லை ஒரு நல்ல அக்கௌண்டண்ட்டை கூட வச்சுக்கணும். 4வது, உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணணும். 2008 ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் கொலாப்ஸே நடந்துச்சு. ஸ்டாக் மார்க்கெட் 30, 40, 50 ஏன் 60% வரைக்கும் கீழே போணுச்சு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாரும் பெரிய லாஸாக பார்த்தாங்க, லைஃபே போகக்கூடிய சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்காக சேமித்து வச்சுருந்த பணம்லாம் அப்படியே காணா போனது. எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் பெருசாக லாபத்தை கொடுக்கல, எல்லாமே 30, 40, 50% கீழே போயிருந்தது. அப்போ ஒரே ஒரு ஃபண்ட் பாசிட்டிவ் ரிட்டர்னை கொடுத்துருந்துச்சு. அதாவது கம்மியான லாஸ்ன்னு சொல்லலை, இல்லை லாஸே ஆகாமல் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னு சொல்லலை. அந்த சூழல்லையும் ஒரு ரிட்டர்னை கொடுத்தது, பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தது. அதை பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்ட். அதுக்கு பின்னாடி இருந்த நபர் தான் ரே டாலியோ. இவரை ஒரு நாள் சந்தித்து இவரோட ஸ்ட்ராட்டஜி என்னென்னு கற்றுக்கணும் அப்படின்னு டோனி ராபின்ஸ் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணார். கடைசியில் ஒரு நாள் இன்டர்வியூ எடுக்கவும் செஞ்சார். அவர்கிட்ட இருந்து ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த புத்தகத்தில் நமக்காக கொடுத்துருக்கார். இப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு சூழல்லையும் பெரிய லாஸ்ன்றது உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது, பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் வரும். அப்போ ரே டாலியோ என்ன சொல்கிறாரு? எக்கனாமியை பார்த்தீங்கன்னா 4 விதமான விஷயம் நடக்கலாம். 1, ரொம்ப பாசிட்டிவான சைடில் எக்கனாமி க்ரோத் ஆகலாம். அந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லாம் மேலே போகும், எல்லா கம்பெனியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம், எதில் காசை போட்டாலும் மேலே தான் போகும். இந்த கோவிட்லேருந்து ரீபவுண்ட் ஆகிறப்ப எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மேலே போனதில்லை, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். 2வது, மார்க்கெட் கீழே போகிறது.
எக்கனாமி கீழே போகிறது, அங்கே பெருசாக growth இருக்காது. அப்போ எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் எதில் முதலீடு பண்ணாலும் கீழே தான் போகும். ஸ்டாக் மார்க்கெட்டுன்றது கீழே போயிட்டே இருக்கும். மூணாவது, பணவீக்கம் அடைகிறது, பண மதிப்பு குறையிறது. அந்த நேரத்தில் எந்த ஒரு பொருள் வாங்கணுனாலும் விலைவாசி ஏறிக்கிட்டே போகும். எந்த ஒரு பொருளையும் அதே விலைக்கு நம்மளால் வாங்க முடியாது. அடுத்த மாதம் எடுத்து பார்த்தா விலைன்றது ஏறி இருக்கும். இப்போ நாலாவது, விலைவாசி குறையிறது. இது பெருசாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, டீஃப்ளேஷன் சொல்லுவாங்க. சில சமயம் விலைவாசி குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த நேரத்தில் ஒரு பொருளை வாங்கி நான் வீட்டில் வச்சுருந்தேன்னா திரும்ப அடுத்த மாதம் போய் விற்கலான்னு பார்த்தா விலை குறைஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு காசு போட்டு ஒரு பொருளை வாங்கியிருப்பேன், அடுத்த மாதம் எடுத்துகிட்டு போய் விற்கலான்னு பார்த்தா என்னால் விற்க முடியாது, ஏன்னா விலைன்றது குறைஞ்சிருக்கும். எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டியே அந்த இடத்துல குறைஞ்சிருக்கும். இப்போ இந்த 4 வகையில் தான் ஒரு எக்கனாமின்றது செயல்பட போகுது. அப்போ இந்த ஒவ்வொரு நிலைக்கும் எது பெனிஃபிட் கொடுக்கும், எது நமக்கு லாஸை கொடுக்கும்? மார்க்கெட் வளரப்போகுது, இல்லை எக்கனாமி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்னா ஸ்டாக் கண்டிப்பாக மேலே போகும், நிறைய வேலை வாய்ப்பு ஏற்படும். எப்போ எக்கனாமி கீழே போகுதோ அப்போ ஸ்டாக் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாது. எப்போ விலைவாசி ஏறுதோ, நான் ஏதாவது ஒரு கமாடிட்டியை வாங்கி வச்சுருந்தேன், இல்லை ஒரு கோல்டை வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னா விலைவாசி ஏறி இருக்கும். அப்போ இதோட விலைன்றது ஏறப்போகுது. அப்போ இதை நான் திரும்ப விற்கும் போது லாபம் சம்பாதிக்க போகிறேன். எப்போ விலைவாசி குறையுதோ அப்போ என்னால் இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கி வச்சு விற்க முடியாது. அப்போ 4 சைக்கிள்லேயும் ப்ராஃபிட் தரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை என்னோடய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக அந்த போர்ட்ஃபோலியோ பெரிய அளவில் கீழே போகாது. அப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோவை எப்படி பில்ட் பண்ணுறது? முதல்ல உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 30% ஸ்டாக் இருக்கணும்னு சொல்கிறார். அது எதுக்குன்னா, எப்பெல்லாம் எக்கனாமி நல்லா க்ரோத் ஆகுதோ, எப்பெல்லாம் வளருதோ அப்போ இந்த ஸ்டாக் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறதுனால ஏதோ ரேண்டமான ஸ்டாக்ஸ் எல்லாம் இவர் சொல்லலை, இண்டெக்ஸ் ஃபண்டை தான் சொல்கிறார். ஒரு நிஃப்டி 50 எடுத்துக்கோங்களேன். உங்களோட போர்ட்ஃபோலியோவில் 30% நிஃப்டி 50 இருக்க போகுது. அடுத்து 40% கவர்மெண்ட் அலோகேட் பண்ண லாங் டேர்ம் பாண்ட்ஸ்ன்றது இருக்க போகுது. கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய, ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் பாண்டில் நீங்கள் 40% பணத்தை போட்டு வைக்க போகிறீங்க. அடுத்து 15% கார்ப்பரேட் பாண்டில் போட்டு வைக்க போகிறீங்க. கார்ப்பரேட் பாண்ட்னா கவர்மெண்ட் கொடுக்கல, ஏதோ ஒரு கார்ப்பரேட் கொடுக்குது, அதுவும் ஷார்ட் டேர்முக்கு கொடுக்குது, ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்கு கொடுக்குதுன்னா அந்த பாண்டில் முதலீடு பண்ண போகிறீங்க. 7.5% தங்கத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க. மீதி இருக்கக்கூடிய 7.5% கமாடிட்டியில் முதலீடு பண்ண போகிறீங்க. கமாடிட்டியில் முதலீடு பண்ணுறதுனா எப்படி? அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்லாம் நம்மளால் வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் விற்க முடியாது. அப்போ கமாடிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா கமாடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, கமாடிட்டி ETFs இருக்குது, அதில் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க. இப்படி முதலீடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா சூழல் எப்படி இருந்தாலும், எக்கனாமிக்கல் சைக்கிள் எப்படி இருந்தாலும், எது மேலே போனாலும் கீழே போனாலும் ஒன்று ஹெட்ஜ் பண்ணும், ஒன்று பார்த்துக்கும். அந்த நேரத்தில் உங்களோட லாஸ்ன்றது குறையும். கிட்டத்தட்ட 75 வருடமாக இவரோட ஃபண்டை இப்படி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு ரே டாலியோ. அவரோட ஃபண்ட் எத்தனை தடவை கீழே போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? 85% வருடங்களில் அது மேலே தான் போயிருக்கு, கீழே போகவே இல்லை. மீறி கீழே போனாலும் ஆவரேஜாக எவ்வளவு கீழே போயிருக்குன்னா 2% விட கீழே தான். இண்டெக்ஸ் ஃபண்ட் 40% கீழே போனப்போ கூட இவரோட ஃபண்ட் 4% கூட கீழே போகல. அப்போ உங்களோட அலோகேஷனை இந்த டைப்பில் வச்சுருந்தீங்கன்னா கீழே பெருசாக போகாது. எப்பெல்லாம் மேலே போகணுமோ அப்போ ஒரு டீசெண்டான ரிட்டர்னையும் நீங்கள் எடுத்துக்கலாம். டோனி ராபின்ஸ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதுலேயே மிகப்பெரிய ஃபைனான்ஷியல் ஜெயிண்ட் 12 பேரை இன்டர்வியூ பண்ணியிருக்கார். வாரன் பஃபட், ரே டாலியோ, இந்த மாதிரி பெரிய பெரிய நபர்கள் 12 பேரை நேருக்கு நேர் உட்காந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கார். அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கார். இந்த 12 பேர்கிட்ட இருந்தும் கற்றுக்கிட்ட 12 பாடத்தை சிம்பிளாக சொல்கிறார். அதில் சிலது ஒரே மாதிரி இருக்கும், அதனால் இதில் எதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான பாடமோ அதை நான் சொல்கிறேன். முதல் பாடம் ரே டாலியோ சொன்னது தான். நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆகக்கூடாது. எல்லாம் மேலே போனால் ஒரே நேரத்தில் மேலே போகும், எல்லாம் கீழே போனால் ஒரே நேரத்தில் கீழே போகும் அப்படின்னு இருக்கக்கூடாது. எல்லா நேரங்கள்லையும் மேலே போகக்கூடிய சில இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும், எல்லா நேரங்கள்லையும் சில இன்வெஸ்ட்மெண்ட் கீழேயும் போகலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்று மேலே போகும், ஒன்று கீழே போகும் அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் எப்போவுமே லாபம் சம்பாதிப்பீங்கன்னு சொல்கிறார். ரெண்டாவது, வாரன் பஃபே. வாரன் பஃபே சிம்பிளான ஒரு விஷயத்தை சொல்கிறார். மார்க்கெட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பைத்தியக்காரன். அது மேலே போகும், கீழே வரும், எப்போ மேலே போகும், எப்போ கீழே வரும்னு யாருக்குமே தெரியாது. அது மக்களோட மூடை பொறுத்து மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கும். அப்போது அதை பார்த்து உங்களோட மூடை நீங்கள் மாற்றிக்கக்கூடாது, அதை அட்வான்டேஜாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். எப்போ மேலே போகுதோ பெருசாக வாங்காதீங்க, எப்போ அது கீழே போகுதோ பெருசாக அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைங்க. அதாவது எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வாங்காதீங்க, எல்லாரும் விற்கணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் வாங்குங்க. சீப்பான விலைக்கு நல்ல கம்பெனியை வாங்குங்க அப்படின்றத தான்
வாரன் பஃபெட் சொல்லி கொடுத்துருக்காரு. வேன்கார்ட் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி இருக்குது. இண்டெக்ஸ் ஃபண்டை இந்த உலகத்தில் முதல் முறை கொண்டு வந்தது வேன்கார்ட் தான். அதோட ஃபவுண்டர் ஜாக் போகல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்டிவ் ஃபண்ட் அப்படின்றது எப்போவுமே நஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு தோணுது ஆனால் அதுக்கான நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இண்டெக்ஸ் ஃபண்டில் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். ஜான் டெம்ப்ளேட்டான் மேக்ஸிமம் பெசிமிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லித்தரார். அதாவது உங்களோட பணம்னு வந்துடுச்சுன்னா, உங்களோட பணத்தை முதலீடு பண்ண போறீங்கன்னு வந்துடுச்சுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எப்போவுமே நம்பி இருக்காதீங்க. ஒரே விஷயத்தை நம்பி இருக்காதீங்கன்னு சொல்கிறார். ஒரே ஒரு கவர்மெண்ட்டை நம்பி இருக்காதீங்க, ஒரே ஒரு நாட்டை நம்பி இருக்காதீங்க, ஒரே ஒரு ஸ்டாக்கை நம்பி இருக்காதீங்க, ஒரே ஒரு அசட் கிளாஸை நம்பி இருக்காதீங்க. ஸ்டாக்கில் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இருக்காதீங்க, இல்லை கோல்டில் மட்டும்தான் பண்ணுவேன் நம்பி இருக்காதீங்க, ரியல் எஸ்டேட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இருக்காதீங்க, இந்தியாவில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் நம்பி இருக்காதீங்க. இப்படி ஏதாவது ஒரே விஷயத்தை மட்டுமே நம்பி இருக்கவே இருக்காதீங்க. எல்லா இடத்துலையும் உங்களால் முடிஞ்சதுன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரே ஒரு இடத்தை மட்டும் நம்பி இருந்தீங்கன்னா அங்கே லாஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் பெரிய ரிக்ரெட்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். பூன் பிக்கன்ஸ் அப்படின்றவர் சொல்கிறாரு, நீங்கள் பணக்காரன் ஆகணும்னா ஹோம் ஒர்க் பண்ணி ஆகணும். வீட்டில் உட்காந்து பணத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிப்பீங்க, கண்டிப்பாக நிறைய நல்ல முதலீடாக பண்ணுவீங்க. அப்போ ஹோம் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் சும்மா எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத யார்கிட்டையும் கேட்காம உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. நிறைய ஃபைனான்ஷியல் நாலேஜை வளர்த்துக்கோங்க. மேரி எட்டோஸ்ன்றவங்க சொன்ன அட்வைஸ் என்னென்னா, பணத்தை எப்போவுமே சம்பாதிக்கிறது ஈஸி, அதை தக்க வச்சுக்கிறது கஷ்டம். பணத்தை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். எப்போவுமே பணத்தை எப்படி செலவு பண்ண போகிறீங்க, எப்படி முதலீடு பண்ண போகிறீங்க, எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்கன்றதை நீங்கள் எழுதி வைக்கல அப்படின்னா பணம் உங்கள் கூட தங்க போகிறது கிடையாது. இப்படி நீங்கள் பட்ஜெட் பண்ணுறதா இருக்கட்டும், பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுறதா இருக்கட்டும், அதில் உங்களோட குடும்பம் எல்லாரும் ஒத்துழைக்க செஞ்சே ஆகணும். அவங்க ஒத்துழைக்கலைனாலும் உங்களால் ஒழுங்காக அதை செய்ய முடியாது. அப்படி செய்ய முடியலன்னா பணம் உங்கள் கூட தங்க போகிறது கிடையாது. ரொம்ப சிம்பிளாக இவங்க 12 பேர் சொன்ன அட்வைஸையும் கம்பைல் பண்ணணும்னா இப்படி சொல்லிடலாம். இவங்க யாரும் பணத்தை இழந்துடவே கூடாதுன்றதுல அதிக கவனம் செலுத்துகிறாங்க. இவங்க பணத்துலேருந்து அதிக லாபத்தை சம்பாதிக்கணும்னு கவனிக்கிறது கிடையாது. இவங்க எல்லாருமே லாங் டேர்மில் நிறைய ரிட்டர்ன் வரணும்னு யோசிக்கிறாங்க. அடுத்த மாதமே நான் பணக்காரன் ஆகணும், அடுத்த வருஷமே பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. ரிஸ்க் எடுக்கும் போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பெரிய ரிஸ்க் எடுக்கிறது இல்லை, கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுக்கிறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டை பல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, டைவர்சிஃபை பண்ணி வைக்கிறாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சி வச்சுக்கிறாங்க. மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகுதுன்றதுக்காகலாம் அவங்களோட மூடை அஃபெக்ட் பண்ண விடுறதில்ல, எமோஷனை அஃபெக்ட் பண்ண விடுறது கிடையாது. அப்போ என்ன செய்யணுமோ அதை யோசித்து செய்கிறாங்க, கால்குலேட் பண்ணி செய்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே ரிட்டர்ன் பிளான் இருக்குது, எழுதப்பட்ட திட்டம்ன்றது இருக்குது. பணத்தை எப்படி செலவு செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி பட்ஜெட் பண்ணணும், நான் என்ன செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாத்தையும் அவங்க எழுதுகிறாங்க. இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும். 2 பேரை கற்பனை பண்ணிக்கோங்க. 2 பேரும் ஒரே அளவில் சேவ் பண்ணுறாங்க, ஒரே தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரே இடத்துல ஒரே ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் ஒரே ஃபண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வராங்க. முதல் நபர் பார்த்தா ஒரு 10 வருடம் 20 வருடம் கழிச்சு 2வது நபரை விட 3 மடங்கு அதிகமான பணத்தை வச்சுருக்கார். இது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? 2 பேரும் ஒரே தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரே ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் எப்படி 2வது நபரை விட முதல் நபருக்கு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இதை ஒரு ரிசர்ச் ஃப்ரேம் நமக்கு காட்டியிருக்கு. டேப்லோன்னு ஒரு ரிசர்ச் ஃப்ரேம் இருக்குது. அவங்க ஒரு ரொம்ப ஷாக்கிங்கான டேட்டாவை நமக்கு காட்டுறாங்க. இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பல பேரை தேர்ந்தெடுத்து ஒரு ஸ்டடியை பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒரு 10 வருஷத்தில் இண்டெக்ஸ் ஃபண்ட் என்ன ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. அது ஒரு 9.5% ரிட்டர்னை கொடுத்துருக்கு. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான பேரை எடுத்து பார்த்தா அவங்க எல்லாருக்கும் உண்மையாக எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும்? அதே 10 வருஷம் அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்த ரிட்டர்ன் எவ்வளோன்னா 2.5% தான். எப்படி ஃபண்ட் 9% ரிட்டர்னை கொடுத்துருக்கு, ஆனால் உண்மையாக மக்களுக்கு வந்த ரிட்டர்ன் 2.5% தான் இருக்குது. இங்கே என்ன தப்பாக நடந்திருக்க முடியும்? யாரோ ஏமாற்றிட்டாங்க, இந்த ஸ்டாக் புரோக்கர் ஏதோ ஏமாற்றிட்டாங்க, ஃபண்ட் மேனேஜர் ஏமாற்றிட்டாங்க, இல்லை டேக்ஸ் வாங்கி கவர்மெண்ட் ஏமாத்திடுச்சு, இப்படி எதுவுமே கிடையாது. இங்கே யார் தப்பு பண்ணியிருக்கா அப்படின்னா இன்வெஸ்ட் பண்ணவங்க தான். அவங்களோட குணத்தில் தான் ஒரு தப்பு இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்து பார்த்தா, அவங்க எப்போல்லாம் மார்க்கெட் ஹைக்கு போதோ, எப்போல்லாம் தொடர்ந்து லாபம் வந்துக்கிட்டே இருந்திருக்கோ, ஆஹா நல்ல லாபம் வருது அப்படின்னு நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் மார்க்கெட் கீழே போகுதோ, ஐயோ லாஸ் ஆகும் போலையே, இது இன்னும் கீழே போகும் போலையே அப்படின்னு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுருக்காங்க. அவங்களோட எஸ்ஐபியை குறைச்சிருக்காங்க, இல்லைனா அவங்க இன்வெஸ்ட் பண்ணதே சில சமயம் விற்று வெளியவும் எடுத்திருக்காங்க. அப்போ மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகிறத பார்த்து இவங்க ஆசைப்பட்டு இல்லை பயந்து அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியரை மாற்றினதுனால தான் உண்மையாக என்ன ரிட்டர்ன் வந்திருக்கணுமோ அதை விட கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு அந்த ரிசர்ச் ஃப்ரேம் காட்டியிருக்கு. இதை நம்ம செய்கிறதுக்கு என்ன காரணம்? சில சைக்காலஜிக்கல் ரீசன் இருக்குது.
முதல்ல லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம ஒரு 10,000 இழக்க போகிறோம்னா 20,000 கிடைச்சாதான் அதை நம்ம ஈக்குவலாக நினைப்போம். அதாவது என்கிட்டருந்து ஒரு 10 ரூபா போயிடுச்சுன்னா நான் வருத்தப்படுவேன். இப்போ அந்த வருத்தத்தை சமன் செய்யணும்னா எனக்கு 20 ரூபா கிடைக்கணும். 10 ரூபா போனதுக்கு 10 ரூபா கிடைச்சா நான் சந்தோஷம் அடைய மாட்டேன், சமன் செய்ய மாட்டேன், லாஸை பெருசாக தான் பார்ப்பேன். ரெண்டாவது ரீசன்சி பயாஸ். இவ்வளவு நாள் என்ன நடந்ததோ அதுதான் திரும்பவும் நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம். மார்க்கெட் இவ்வளோ நாள் ஹைக்கு போனதில்லை, அப்போ இதுக்கப்புறமும் ஹைக்கு தான் போகும் அப்படின்னு நினச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது. இல்லை மார்க்கெட் கீழே போகுதில்லை, இதுக்கப்புறமும் கீழே தான் போகும் அப்படின்னு பயந்து அங்கேருந்து பணத்தை வெளியெடுக்கிறது. இவ்வளவு நாள் என்ன நடந்ததோ அதுதான் அடுத்து நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு தன்மை. அடுத்தது கன்ஃபர்மேஷன் பயாஸ். இப்படி நான் என்ன நம்புகிறனோ அதுதான் சரி அப்படின்னு நான் நம்புறதை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, உண்மையை பார்க்க மறுக்கிறது. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணுங்கள், எஸ்ஐபியாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அதுவாகவே பணத்தை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கட்டும். இல்லைனா நான் முதல்ல சொன்ன மாதிரி அசெட் ரீஅலோகேஷனை வருஷம் பண்ணுங்கள். எடுத்து போர்ட்ஃபோலியோவை பாருங்கள். உங்களோட ஸ்டாக் பக்கெட் அதிகமாக இருக்குன்னா அதுலேருந்து விற்று ஒரு செக்யூரிட்டி பக்கெட்டில் போடுங்க. செக்யூரிட்டி பக்கெட் அதிகமாக இருக்குன்னா அதுலேருந்து எடுத்து ஸ்டாக் பக்கெட்டில் போடுங்க. மூணாவது, ஒரு நல்ல ஃபைனான்ஷியல் அட்வைசரை உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்களோட எமோஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதிக்காமல் இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்துலேருந்து படித்தேன். இந்த புத்தகத்தில் நிறைய ப்ராக்டிக்கலான அட்வைஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், டிப்ஸ் கிடச்சிருக்கும். இதில் சொல்லப்பட்ட டிப்ஸ் கூட சேஃபாக தெரியலாம், ஆனால் சேஃபாக இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்னு ஒரு ஃபைனான்ஷியல் நாலேஜில் இருக்கவே முடியாது. இண்டெக்ஸ் ஃபண்ட் சேஃப் அப்படின்னு சொல்லலாம், அடுத்த 20 வருஷத்துக்கு அது ஃப்ளாட்டாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை கீழே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்படி இதுதான் சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு நபர் கிடையாது, அப்படி ஒரு நபரால் சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புத்தகம் மட்டும் கிடையாது, நிறைய ஃபைனான்ஷியல் நாலேஜை தொடர்ந்து நீங்கள் வளர்த்துக்கணும். அதை வச்சு தொடர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். அப்படி முடிவு எடுக்கிறப்ப நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுன்றதை வேணால் இந்த புத்தகத்துலேருந்து கற்றுக்கலாம். என்னோட முதல் கீழே போயிடக்கூடாது அப்படின்ற ரூலை ஃபாலோ பண்ணலாம். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பேராசைப்படக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலான ரிட்டர்ன் கூட நீண்ட காலத்தில் பெரிய தொகையாக மாறலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இப்படிப்பட்ட பேசிக்ஸை கற்றுக்கணும். இதுலேருந்து வரக்கூடிய டிப்ஸ் மட்டும்தான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூப்பர் நோவாவில் 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.